மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் அமர்ந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களாகின மக்கள் கண்ணீர் சிந்துவதாக குறிப்பிட்ட விஜய் திமுகவை விமர்சித்து கற்பனை திருக்குறளை கூறி கடுமையாக சாடினார். இன்னும் 2 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சொன்ன செய்தி என்ன, விஜய் விமர்சனத்தின் மறுபக்கம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தாமல் கட்சி அலுவலகத்திலேயே ஏற்பாடு செய்திருந்தனர். பனையூர் கட்சி அலுவலக வாசலிலேயே தலைமை செயலகம் போல நுழைவாயில் அமைக்கப்பட மேள தாளங்கள் முழங்க கட்சி அலுவலகத்திற்கு வந்த விஜய் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் பாடகர் வேல்முருகன் விஜயை புகழ்ந்து பாட்டு பாட பாடலுக்கு விஜயும் நடனமாடி மகிழ்ந்தார். இதனை அடுத்து நிர்வாகிகள் அனைவரும் பேசி முடிக்க மைக்கை பிடித்த விஜய் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து பேச்சை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு ரேடியோவுக்கு எம்ஜிஆர் அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டிய விஜய் 2017க்கு பிறகும் 2021க்கு பிறகும் அதே மாதிரி தமிழக மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகும் 2021இல் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக ஆட்சி வந்த பிறகும் தமிழக மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் இந்த கண்ணீரை துடைக்க வந்த இயக்கம்தான் தாவேகா என்றார். 1977 ஜூன் மாசம் நினைக்கிறேன், ஜூன் மாசத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி கண்ணீர் வடிச்சேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது என்னென்ன விமர்சனங்களை சந்தித்தார் என பட்டியல் போட்ட விஜய் எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இப்படி கொந்தளிப்பது திமுகவின் இயல்பு எனவும் பவள விழா பாப்பாவுக்கு பழைய டப்பாவை உருட்டுவதை தவிர வேற என்ன தெரியும் என நக்கலாக கூறினார். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் தீய சக்தியான திமுகவை பார்த்து அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக தான் முதற்றே உலகு என எழுதியிருப்பார் எனவும் விஜய் சாடினார். திமுகவை விமர்சிக்கும் வகையில் விஜய் கூறிய அந்த கற்பனை குரலை மீண்டும் மீண்டும் சொல்லச் சொல்லி தொண்டர்கள் கேட்க 3 முறை அவர் கூறினார். இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்ததாக கருத்து கணிப்பு குறித்து பேசத் தொடங்கிய விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு அணியும் திமுக தலைமையில் ஒரு அணியும் போட்டியிடுகிறது என்றதோடு பாஜக தலைமையில் மற்றும் பலர் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாங்கள்தான் தலைமை என அதிமுக கூறி வரும் நிலையில் பாஜக தலைமையிலான கூட்டணி என விஜய் குறிப்பிட்டது அதிமுகவை தவிர்த்துவிட்டு பேசியது போல பார்க்கப்படுகிறது. அதோடு திமுகவை வீழ்த்த தன்னால் மட்டுமே முடியும் என விஜய் கூறுவதும் அதிமுக
அதிமுக இடத்தில் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் என்பதையே காட்டியது. அதோடு தமிழகத்தில் மும்முனை போட்டிதான் என்ற விஜய் நாம் தமிழர் கட்சியின் சீமானை கணக்கிலேயே சேர்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால மட்டும்தான் முடியும். கடைசியாக உரையை முடிக்கும் போது கூட விசில் ஊதும் சத்தத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓட வேண்டும் என கூறித்தான் உரையை முடித்தார். வழக்கம் போல திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய் அதிமுகவை புறக்கணித்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முயன்றது 3ஆம் ஆண்டு தொடக்க விழா உணர்த்திய செய்தியாக இருந்தது. திமுகவுக்கு எதிரான மாற்று சக்தி தாம்தான் என அடிக்கடி கூறும் விஜய் அதே நேரத்தில் அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டுவதிலும் தவறுவதில்லை. அதே போல 2017க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியிலும் 2021க்கு பிறகு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியிலும் மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதாக ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் இருதரப்பையும் நேரடியாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.